மூலக்கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஜாதக ஆய்வுக்குள் நாம் பயணிப்போம். இன்றைய ஜாதக ஆய்வுக்கு நாம் எடுத்துக்கொண்ட ஒரு ஜாதகம் ஒரு ஆணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் இந்த ஆண் தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு, அதாவது உடல் அளவில் ஆண் மகன், மனதளவில் கொஞ்சம் பெண்மைத்தன்மை கலந்து இன்னொரு ஆணுடன் ஓரினச் சேர்க்கை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு விட்டார். எனவே இந்த ஜாதகத்தை நாம் இன்று ஆராய்ச்சி செய்ய உள்ளோம். ஏன் இந்த ஜாதகருக்கு தன் இனத்தைச் சேர்ந்த, அதாவது ஓரினத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வர காரணம் என்ன என்பதை பற்றி இந்த ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். இந்த ஜாதகத்தில் கிரகங்களை முதலில் நாம் பார்க்கும் பொழுது, ராகு என்ற கிரகம் லக்ன பாவத்திற்கு சப்ளாடாக வந்துள்ளது. லக்ன பாவம் மற்றும் 10ஆம் பாவத்திற்கு ராகு சப்ளாடு. கேது 3, 8 பாவங்களுக்கு சப்ளாடு. 3 என்பது மனம், நம் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். 8 என்பது எதிர்மறையான எண்ணங்கள். கேது என்பவர் தீயதை புசிக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது நன்றாக இருந்தால் ஞானக்காரகன். அவரே உள்ளுக்குள் கெட்டிருக்கும் பொழுது தீய எண்ணங்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக மாறிவிடுகின்றார். எனவே கேது 3க்கும் 8க்கும் அமைந்தது இந்த ஜாதகருக்கு தான் ஆண் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருந்து சற்று வீழ்ச்சியை கொடுத்து விட்டது. அடுத்து சுக்கிரன் என்ற கிரகம் 9ஆம் பாவத்திற்கு சப்ளாடாக அமைந்துள்ளார். சுக்கிரன் என்பவர் பெண்மைக்குரிய கிரகம். இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை, சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் எது என்றால் அந்த சுக்கிரன். அவர் 9ஆம் பாவத்திற்கு வரும்பொழுது 10 என்ற அந்த கர்மாவுக்கு எதிராக செயல்படும் கிரகம் தான் இந்த 9. எப்பொழுதுமே சுகத்தினையே நாடி சிற்றின்பத்தையே நாடக்கூடிய ஒரு கிரகம். அடுத்து நம் செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் 7ஆம் பாவத்திற்கு புத்திநாதன். 7ஆம் பாவம் என்பது ஜோதிடம் அறிந்த அனைவருக்கும் தெரியும், கலத்திர பாவம் அது. எனவே இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர். அந்த ஆண் ஜாதகருக்கு செவ்வாய் கலத்திர காரகனாக 7ஆம் பாவத்திற்கு காரகனாக அமைந்தது. ஒரு ஆணின் மீதான ஒரு ஆண் இன்னொரு ஆணின் மீது ஒரு ஈர்ப்பு. அதாவது செவ்வாய் 7ஆம் பாவம் கலத்திர காரகன், ஜாதகர் ஆண், கேது ஏற்கனவே 3, 8க்கு. எனவே புத்தியில் ஒரு தடுமாற்றம். ராகு அங்கே 1, 10. ராகு என்பது ராகுவும் கேதுவும் நாம் எடுத்துக்கொள்ளும் போது முறையற்ற அந்த செக்ஸுவலுக்கு இந்த ராகுவும் கேதுவும் நாம் பார்க்க வேண்டும். எனவே லக்னத்திலிருந்து ராகு, 3ஆம் பாவத்து +8க்கு கேது. எனவே இந்த ஜாதகருக்கு தேவையற்ற சிந்தனைகளை கொடுத்து அவரை ஹோமோசெக்சுவல் என்ற ஓரினச் சேர்க்கைக்கு அடிபணிய வைத்து விட்டது. அடுத்து புதன் 2 மற்றும் 5ஆம் பாவத்திற்கு சப்ளாடாக அமைந்துள்ளார். 5ஆம் பாவம் என்பது காதல், களியாட்டங்களை குறிக்கின்றது. அந்த பாவத்திற்கு புதனும் ஒரு வகையில் இரட்டைத்தன்மை வாய்ந்த கிரகம். சிந்தனைகளை இரட்டை தன்மையுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். இந்த ஜாதகத்தில் ராகு, புதன், கேது, சனி ஆகிய அலிகிரகங்கள் வரிசைப்படியாக 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த முக்கியமான பாவங்களை அலிகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தன் கைவசம் வைத்திருக்கின்றன. எனவே ஜாதகருக்கு இயல்பாகவே தான் தன்னுள் ஒரு பெண்ணியத்தை லேசாக வளர்த்து கொண்டார். போதாது என்று 7ஆம் பாவத்திற்கு கலத்திர பாவத்திற்கு செவ்வாய் புத்திநாதன். எனவே ஜாதகர் செவ்வாய் தசையில், அதுதான் முக்கியம். இங்கே செவ்வாய் திசை நடக்கவில்லை என்றால்
ஜாதகருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காமல் கூட சென்றிருக்கலாம். செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் இருந்து இந்த ஓரினை சேர்க்கை பழக்கமானது தனது நண்பருடன் ஏற்பட்டுவிட்டது. ஏனென்று நாம் பார்க்கும் பொழுது புதன் 5ஆம் பாவத்திற்கு புத்திநாதன். அவர் நின்ற நட்சத்திரம் சனி 11. 11ஆம் பாவம் என்பது நெருங்கிய நண்பர்கள், ஆத்மார்த்த நண்பர்களை குறிக்கின்றது. 5ஆம் பாவம் என்பது காதல், ரசனை, உல்லாசங்களை குறிக்கின்றது. அதற்கு புதனே புத்திநாதன். எனவே இங்கே செவ்வாய் என்பது ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். 7ஆம் பாவத்திற்கு சப்ளாடு. எனவே இயற்கையாக இந்த ஜாதகர் தனது நண்பருடனான நெருங்கிய ஒரு நட்பினை ஏற்படுத்தி கொண்டு விட்டார். இந்த ஜாதகர் எம்மை தொடர்பு கொள்ளும்போது இதிலிருந்து எவ்வாறு மீள்வது அவரது கேள்விகள் இருந்தன. நாம் அவருக்கு அட்வைஸாக 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு திருமண முயற்சியில் இறங்குமாறு அறிவுரை கூறியுள்ளோம். அதற்கு முன்பாக மருத்துவர் ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங், மாதத்திற்கு ஒரு கவுன்சிலிங் சென்று மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர அவருக்கு அறிவுரை கூறியுள்ளோம். ஏனெனில் இந்த ஜாதகர் உடல் ரீதியில் ஒரு ஆண்மகன், வழக்கங்களின் காரணமாகவும் நண்பர்களின் காரணமாகவும் சற்று வழிமாறி சென்று விட்டார். எனவே 7ஆம் பாவ ரீதியாக அவரது திருமணம் நடந்தால் அந்த திருமணம் இன்னத்திற்கு விவாகரத்திற்கு சென்று முடிந்திருக்கும். ஏனெனில் 7ஆம் பாவம் செவ்வாய் புத்தினானாக இருந்து தொடர்பு 6-12. எனவே அவருக்கு இதுவரை திருமணம் ஆகாதது மிக நல்ல விஷயம். 28-29 வயது ஆகப் போகின்றது அவருக்கு. எனவே இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளோம். 9ஆம் பாவம் ரீதியாக, அதாவது 2வது திருமணம் என்பது ஜாதகருக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரும். எனவே ஜாதகர் 2024க்கு அப்புறம் திருமணம் செய்யும் பொழுது ஜாதகரின் மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். மன வாழ்க்கை சுபிட்சம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு என்று கூறி அவருக்கு நல்ல ஆலோசனைகளை கூறியுள்ளோம். நன்றி, வணக்கம்.